மணி, புடவை எப்படியா இருக்கு? கடை அப்பா செலக்ஷன், கலர் என் செலக்ஷன். என்ன வேணப்பா புடவை? கல்யாணம் ஆயிட்டு முதல்ல பொண்ணை பார்க்க போறோம். விலைய பார்த்தா நடக்குமா? கொஞ்சம் கூட பணம் போனாலும் பரவாயில்லன்னு 42 ரூபாய்க்கு நல்ல புடவையா வாங்கிட்டேன். மாப்பிள்ள ஆடி போயிடணும். ஆமா, புடவைக்கு கேரண்டி கார்டு வாங்கலையா? கொடுத்தானே, நான் தான் வாங்கினேன். ஏப்பா அவன் ரோடா புடவை வைக்கிறவன். கேரண்டி கார்டை கையில வச்சுட்டு எந்த ரோட்ல போய் தேடுறது? ஏமா, இந்த புடவை சாயம் போகாத. போனாலும் தெரியாதான், துவைச்சா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலரா மாறுமா. முருகா, புடவைய பாத்தியா? உனக்கு கலர் செலக்ஷன் பிடிச்சிருக்கா? மங்களம், முருகனுக்கு வேஷ்டியை காமிச்சியா? வேஷ்டியா? ஏப்பா, வேஷ்டி கூட வாங்கிருக்கீங்களா? என்னடா அது? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாப்பிள, நான் விட்டு கொடுத்துட முடியுமா? மங்களம், மணிக்கு அந்த 8 ரூபா வேஷ்டியை காட்டுறே. எனக்கு வேஷ்டியா? காக்கா ஜெரிக. முருகா, ஏதோ ஒரு ஆசை, அதனால திடீர்னு புடவை வேஷ்டி இதெல்லாம் வாங்கிட்டோம். எக்கச்சக்கமா செலவாயிடுச்சு. நான் உனக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்றேன்னு சொல்லினேன் இல்லையா? அது ஒரு 6 மாசத்துக்கு தள்ளி வச்சுட்டேன். போச்சுக்காரு. என்னங்க, பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு. என்ன எடுத்துட்டு போறோம்னு லிஸ்ட் படிங்க. சரியா இருக்கான்னு பாத்துட்டு கிளம்பலாம். 20 பவுன் தங்கச்சங்கிலி போடுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா. அப்பா, இது எதுக்குப்பா? டேய், முதல்ல டப்பா கொடுப்போம், வசதி வந்ததுக்கு அப்புறம் சங்கிலி வாங்கி கொடுப்போம். அப்பா லிஸ்ட் படிக்கும்போது குறுக்க பேசாத. நீங்க படிங்க. பொண்ணுக்கு புடவை, மாப்பிளைக்கு வேஷ்டி, எதிர்த்து விட்டு ஹார்லிக்ஸ் பாட்டில மாங்காய் தொக்கு, மாடி விட்டு அலுமினிய டப்பால ஜவரிசி வடகம், பக்கத்து விட்டு எவர்சல்வர் டப்பால தேங்காய் பருப்பு, நம்ம வீட்டு பேப்பர்ல 72 கடலை உருண்டை, அப்புறம் பழனி உபூதி பாக்கெட் 1, அப்புறம் ஆறுமுகம் மங்களம் மணி. போலாமா? இந்த அப்படி வா. ஓ சாரு வரணும். என்ன குரியகோஸ் ஜாலியா வெளியில கிளம்பிட்டா? தம்மா ரம்மா மருந்து வாங்க போறேன். யாருக்கு உடம்பு சரியில்லை? ஒண்ணு இல்ல, பாஸ்கருக்கு வயிறு சரியில்லை. என்ன மாப்பிளைக்கு வயிறு சரியில்லையா? என்னப்பா நீ இதை மெதுவா சொல்றீங்க? அடே, எந்த ஒரு ஸ்பீடு? மாப்பிள வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? என்ன மாப்பிள இது? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, நீங்க பொறுப்பு இல்லாம ஷேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. மங்களம், மணி, உமா, குரியகோஸ், ஸ்டெல்லா, உட்காருங்க. உட்காருங்க. மாமா மாமா பொம்மை வாட்டர். பொம்மை வாட்டர் கொடு. மாமா, இந்த ஜீரக கஷாயம். இப்பதானே ஓம வாட்டர் கொடுத்தேன். அது அஜீரணத்துக்கு, இது வயிற்று வலிக்கு. முருகான்னு சொல்லி கொடுங்க, ஒண்ணு ஆகாது. முருகா, இது என்ன? ஏனி எதுக்கு? கொடல் குளிமைக்கு. இது மட்டும் தானே வேஸ்டா இருக்கு. கொடுக்கணும் கொடுக்குறேன். இந்தாங்க விளக்கண்ணு. இது எதுக்கு? தொப்புளை சுத்தி தேய்ச்சி விடுங்க. கொடு. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் ஊத்து. இன்னும் கொஞ்சம், இன்னும் நம்ம வீட்டு விளக்கண்ணே நிறைய ஊத்தேன். அம்மா, புளிய அரைச்சு வயிற்று சுத்தி பட்டு போடலாமா? போடலாமே. இது எதுக்கு? வாயு தலை உடல் கை பிராண்டுக்கும். போடு. என்ன பாத்ரூம் போணுமா? நீங்க முதல்ல போறீங்களா, நான் போட்டுமா? நான் போறீங்களா? மகளம் துணை. மணி, நீ துணைக்கு போ. பாத்ரூம்கெல்லாம் துணை. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மங்களம், நம்ம ஊர் மாதிரி இல்லாம நெய்வேலியில கடைக்காரங்க எல்லாம் புடவையை வீட்டுக்கு அனுப்புவாங்க போல இருக்கு. நமக்கு வேணுங்கிறது 1 or 2 எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கடைக்கு அனுப்பிச்சிடணும்னு நினைக்கிறேன். அப்படியா உமா? அம்மா, எல்லாமே வாங்கியாச்சு. மொத்தம் 9200 ரூபாய். எதுக்குடி இவ்வளவு ரூபா கொடுத்து இத்தனை புடவை வாங்கினேன்? நான் எங்கம்மா வாங்கினேன்? வேண்டாங்க, அவர் தான் வாங்கினாரு. அத்த, வெளிய வாசல்ல கட்டிட்டு போறதுக்கு புடவையே இல்லன்னா தினமா வாங்க போறோம். அதான் ஒரே தடவையா போய் 9200 ரூபா அவுட். டவுன் முறையில தான் கொடுக்க போறேன். எந்த புடவையை எடுத்தாலும் 300 400ங்கிறா. 200 ரூபாய்க்கு குறைஞ்சு புடவையே இல்ல தெரியுமா? இல்லையே,
ரூபாய் கூட நிறைய புடவையெல்லாம் கிடைக்குதே. மங்களம், நாம வாங்கின 42 ரூபாய் புடவைய பை கடியில வச்சுட்டு இந்த வீட்டுல பிரிக்க வேண்டாம். கலர் செலக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுமா. டேய் மணி, இது எப்படி இருக்கு? நான் அவருக்கு செலக்ட் பண்ணது. சுமாரா இருக்கு. என்ன ஜெருக? காக்கா ஜெருக தானே? போட, காக்கா ஜெரிகினா 10-15 ரூபாய் கிடைக்கும். இது அசல் ஜெரிக 600 ரூபாய். மங்களம், தெரியும். நாம வாங்கிட்டு வந்திருக்க 8 ரூபாய் காக்கா ஜெருக வேஷ்டிய யாருக்கும் தெரியாம ஜன்னல் வழியா வீசி காக்காய்க்கு போடுறேன். சாப்பாடு ஃபர்ஸ்ட், எவ்ரிதிங் நெக்ஸ்ட். பாஸ்கரேட்டா பசிக்குது. ஹை, சாப்பாடு. ஓ ஒன்னா கிளாஸ். என்னத்த இது? எல்லார் கண்ணையும் கட்டிட்டு சாப்பாடு போடுறீங்க? மாப்பிள்ள, தப்பா நினைக்காதீங்க. ஒரு நேரம் போல இருக்காது, ஒரு நேரம் நம்ம கண்ணு. வயசு புள்ள, நல்லா சாப்பிட்டுருப்பீங்க. பரவாயில்லையே, இவ்வளவு சாப்பிடறாருன்னு நம்மள ஒருத்தரே கண்ணு போட்டு இருந்திருக்கலாம். இப்படி ஒரு தடவை கண்ணை கட்டி சாப்பிட்டா கண்ணடி பட்டிருந்தாலும் போயிடும், உங்க வயிற்று வலியும் போயிடும். இது எங்க ஊர் பழக்கம். ஒரு சாதாரண வயிற்று வலிக்கு இவ்வளவு அசுர வைத்தியங்களா? வயத்து வலி எங்க மாப்பிள்ளைக்குள்ள வந்திருக்கு. மாப்பிள, எங்களுக்கு கண்ணுதான் கட்டி இருக்கு, ஆனா காது கேட்கும். குரியகோஸ், நீ கட்ட வைக்கலையே, கண்ணு வந்துரும்பா. வேணாம்பா. நீ வேறம்மா, நெய்வேலியில உன் வீட்டுல பாத்ரூம்ல கூட ஃபேன் வச்சிட்டு இருக்க. அப்புறம் அப்பா வீட்டுக்கு போனா அங்க ஃபேன் இருக்காது, காத்தே வராதுன்னு சொல்லி வராமலே இருந்துருவேனே. நெய்வேலியில ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? ஸ்பெஷல் நியூஸ்னா? ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், பெருசா ஸ்பெஷல். அதுவா, நெய்வேலிக்கும் மந்தார குப்பத்துக்கும் புதுசா 2 பஸ் விட்டுருக்காங்கப்பா. அப்புறம் நம்ம குவார்டர்ஸ் பின் பக்கத்துல தார் ரோடு போட்டிருக்காங்கப்பா. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு சின்ன டீ கடை இருந்ததுல, அது பெரிய ஹோட்டல் ஆக்கிட்டாங்கப்பா. அப்புறம் இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் எல்லாம் நல்ல லாபகரமா நடக்குதாமா? எரிபொருளுக்கு அவங்க என்ன யூஸ் பண்றாங்களா? கரிமல வாயுவா இல்ல கந்தக மேலமா? ஏமா இதையெல்லாமா நான் கேட்டேன். உன் வீட்டுல ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? அவருக்கு சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைச்சிரும் ஆபீஸ்ல. நாள் தள்ளி போயாச்சு, ப்ரமோஷன் கிடைச்சிரும். நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்ற? ஏப்பா, நாள் தள்ளி போச்சுன்னு அக்கா சொல்லிச்சுல, அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்க வேணா. சரியான டியூப் லைட். உமா, மாமா. வாங்க மாப்பிள, வாங்க 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 வாங்க. சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்ன, நான் ஆடிக்கு சாப்பிட கூப்பிட்டா நீங்க அவனுக்காவது வந்திருக்கீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா பாத்தீங்களா, கால வரீங்களே. ஆமா, உம்மி எங்க? கோமா இருக்கல? அது யாரது உமி? அதுவா, உமாக்கு நான் வச்சிருக்கிற செல்ல பேரு. அவளுக்கு என்ன கோபம்? வந்தா சாப்பிட்டா நேரா போய் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. மங்கி இலைய போட்டாச்சா? மங்கி? யாரது மங்கி? அது நான் மங்களத்துக்கு வச்சிருக்கிற செல்ல பேரு. ஓஹோ. முருகா, என்ன மாமா, நீங்க என்ன சாப்பிடலையா? மாப்பிள்ளைய சாப்பிட கூப்பிட்டுட்டு நான் எப்படி முன்னாடி சாப்பிடுறது? நாங்க நெய்வேலிக்கு வந்திருந்தப்போ பேசணும். உமா ஒரு மாசம் இங்க வந்து தங்கட்டும்னு. அத பத்தி என்ன முடிவு பண்ணீங்க? மன்னிக்கணும், என்னால உமாவை இங்க விட்டுட்டு அங்க ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க முடியாது. வேணும்னா நீங்க வந்து இங்க ஒரு மாசம் தங்கிடுங்களேன்.
இல்லடி, நானும் மாப்பிளையும் வெளியில திண்ணையில படுத்துக்கிறோம். என்னடி செய்யறது? ஆடி மாசத்துல மாப்பிளையும் பொண்ணும் பிரிஞ்சிருக்கணும்னா நானும் நீயும் பிரிஞ்சுதான் இருக்கணும். ஆமா, நீங்க ஒரு மாசம் இங்க தங்கறத பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? மாமா, மாப்பிள்ளை எப்போ வருவாரு தான் மாமனாரும் மாமியாரும் காத்துக்கிட்டு இருக்கணும். எப்ப போவாருன்னு நினைக்க விடக்கூடாது. என்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அம்மா, பெரிய பிராம மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். நெய்வேலி கிளம்பி நேர போகணும். மாப்பிள்ளை கிட்ட போய், மாப்பிள்ளை, நாளை மறுநாள் தலை தீபாவளி, நான் கையோட உமாவையும் ஸ்டெல்லாவையும் கூட்டிட்டு போயிடுறேன். நீங்களும் குரியக்கோசம் நாளைக்கு கிளம்பி வந்து தீபாவளி நடத்தி கொடுத்து எங்களை கௌரவிக்கணும்னு சொல்லணும். இது கூட சொல்ல தெரியாமல 2 குழந்தைய பெற்றிருக்கேன் நானு. சீக்கிரமா கிளம்புங்க, கடைசி பஸ்ஸுக்காக திரும்ப வேண்டாமா? நீ சீக்கிரமா எல்லாத்தையும் பண்ணி முடி. தீபாவளிக்குள்ளேயாவது எல்லாத்தையும் பண்ணி முடிக்க வேண்டாமா நீ? மங்களம், இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம தலை தீபாவளி ஞாபகம் வருது எனக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம தலை தீபாவளி அன்னைக்கு நானும் நீயும் விடிகாலையில சீக்கிரம் எழுந்து எண்ணெய தேய்ச்சு குளிச்சு. அப்பா, உங்க பிளாஸ் பார்க்கலாம், அப்பா வச்சுக்கலாம். சீக்கிரம் கிளம்புங்க. இந்த நரகாசுரம் பிறந்த உடனே நம்ம எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. ஏமா, விறகு ஜாஸ்தியா வாங்கிட்டியா? நான் வேணா கடையில திருப்பி கொடுத்துட்டு வரட்டா? இருந்துட்டு போட்டும்பா, விறகு தானே, பின்னாடி பயன்படாமல போகும்.